எனக்கு டைட்டில் வந்து முந்தா நேத்து தான் வந்து தானு அண்ணா தான் வந்து டைட்டில் வந்து ஓப்பன் பண்ணாரு. அப்போ நான் படம் அப்பதான் எனக்கு டைட்டிலே தெரியும். ஏன்னா டைட்டில் யாருக்குமே தெரியாது. அப்போ டைட்டிலை பார்த்த உடனே தம்பி வந்து எனக்கு அனுப்பிச்சிருந்தார் வாட்ஸ்அப்பில், அம்மா இது மாதிரி தான் டைட்டிலு அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா கட்ஸு. அந்த டைட்டிலுக்கு ரொம்ப பொருத்தமான ஒரு ஆசாமி யாருன்னா ரங்கராஜ் தான். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. ஏன்னா அந்தளவுக்கு கட்ஸான ஒருத்தர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருந்த ஒரு இடத்த விட்டுட்டு இந்த சினிமா மேலே இருக்கிற ஆர்வத்தில் தன்னுடைய என்ன சொல்கிறது அவ்வளோ கஷ்டத்தையும் ஏமாற்றத்தையும் அசிங்கத்தையும் அவமானத்தையும் தாங்கிக்கிட்டு இந்த படத்தை வந்து அவர் இந்த அளவுக்கு, நான் ஃபோன் பண்ணேங்க ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி. போன மாதம்லாம் வந்து 2-3 தடவை ட்ரை பண்ணுவேன். எப்போவுமே நான் ஒர்க் பண்ணிட்டேன்னா அந்த ஹீரோ ஆகட்டும் இல்லை அந்த கூட இருக்கிற கோ ஆர்டிஸ்ட்டுங்களாம் எப்படி இருக்காங்கன்னு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுவேன். தம்பிக்கு 2 மாதமாக ஃபோன் பண்ணுறேன், ஃபோனே எடுக்கலை. எனக்கு ஏன் தம்பி எடுக்க மாட்டேங்கிறார், என்ன எம்எல்ஏ ஏதாவது வருத்தமா கோவமா என்னாச்சு, என்ன படம் ரிலீஸ் பண்ண முடியலையா, ஏன் எதுக்குன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து தம்பி வந்து அன்றைக்கி ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இல்லை வந்து படம் ரிலீஸ்க்காக தான்மா நான் கொஞ்சம் வந்து அலைஞ்சிட்டு இருந்தேன், அதனால தான் உங்கள் ஃபோன் எடுக்கல.